தமிழக வெற்றி கழகத்துக்கு போதிய பெரும்பான்மை கிடைக்காத போது ஆதரவு கோரினோம். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் எந்த இடத்துல மண்டியிடல. 60 ஆண்டுகள் இந்த பெரியாரனுடைய பெயரையும் கொள்கையும் பேசி ஏமாத்தின திமுக இவங்க அப்ப மகன் 2 பேரை போடுற அண்ணா திமுகவிடம் போய் மண்டியிட்டு நீங்க ஆட்சி அமைச்சிக்கங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம் எந்த இடத்துல சொல்லிச்சு தமிழக வெற்றி கழகம்? இதை சொல்றதுக்கு உதயநிதிக்கு வாய் இருக்கா? என்ன உனக்கு என்ன அரசியல் அறிவு உங்களுக்கு இருக்குன்னு கேட்கிற. உதயநிதியை பார்த்து கேட்கிற. எந்த எம்எல்ஏ ஷாப்பிங் பண்ணது இவர் வந்து பார்த்தாரு? சமூக நீதியோட வச்சு அழகு பார்க்கக்கூடியது இந்த தமிழக வெற்றி கழகம். இந்த ஆட்சி 3 மாதம் தான் தொடங்கும், 4 மாதம் தான் தொடரும், 4 நாள் நீங்க யாருன்னு கேட்கிற. உங்க அப்பாவே துரத்தி அடிச்சிருக்குது இந்த மக்கள். நகராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி அத்தனையிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான். நாளைக்கு எம்பி எலெக்ஷன் வந்தாலும் சரி, அதுலயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான். 31லும் வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான். கதறி கதறி சாவுங்க. இத்தனை ஆண்டுகள் அரசியலுடைய வரலாற்றுல ஜெயலலிதா அவர்கள் பண்ணாதத, கலைஞர் அவர்கள் பண்ணாதத, எடப்பாடி பண்ணாதத, ஸ்டாலின் பண்ணாதத தலைவர் தளபதி அவர்கள் பண்ணிருக்கிறாருன்னு சொல்றேன். MK ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, நான் வந்து அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது விஜய் அவர்கள் வந்து இடி கேஸுக்கு பயந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் கேட்கட்டுமா, சிபிஐ கேஸ்க்கு, கரூர் கேஸ்க்கு பயந்துட்டு வந்து நீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்கன்னு நான் கேட்கட்டுமா? கேளுங்க, தாராளமா கேளுங்க. எல்லா தார்மீக உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனால் நாங்க பயந்துகிட்டு போகல. சிபிஐ கேஸுக்கு அங்க உட்கார்ந்து தங்கி ஆஜராகி எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு சிபிஐயினுடைய வளாகத்தில் இருந்து வெளியில வரும்போதே கார்ல எந்திரிச்சு நின்று கை காட்டிக்கிட்டு வந்தவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எங்கேயும் மறைமுகமா முக்காடு போட்டுக்கிட்டு ஓடல, மறைமுகமா வந்தவர்களை சந்திக்கல, மறைமுகமா போய் மண்டிக்கிட்டு வரல, கூர்க்குக்கு போய் ரெஸ்ட் ஓய்வு எடுக்கிறோன்ற பேர்ல பாஜகவோட கள்ளத்தனமா கூட்டணி பேசிட்டு வரல. கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டோன்றதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தான்றது உங்களால என்னைக்காவது யூகிக்க முடிஞ்சதா? உங்க பேரனை ஏர்போர்ட்ல மடக்கிட்டான உடனே அத்தனை பரிவாரங்களோட போய் இறங்க தெரிஞ்சது இல்ல விமான நிலையத்தில். மக்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தது. மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருந்தவர்களை பார்க்காம கம்யூனிஸ்ட் கூட்டத்துக்கு போய் உட்கார்ந்து நானும் கம்யூனிஸ்ட் தான் வெக்கம் இல்லாம பேசிட்டு இட்லி கடை விளம்பரத்துக்கும் கூலி படத்துக்கும் போய் பேசிட்டு வந்தீங்களே, அப்படிப்பட்ட முதல்வர் நினைச்சீங்களா எங்களுடைய முதல்வரை? நீட்டுக்கும் கோரிக்கை வைக்கப்படுது, அதாவது நீட்ல இருந்து விலக்கு வேணும் அப்படின்ட்டு. ஆனா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இல்ல, அது வந்து உச்ச நீதிமன்றம் தலையிடுறதுனால சென்ட்ரல்ல இருந்து ஓகே சொன்னா கூட கஷ்டம். இது தெரியாம தான் ஏற்கனவே நீட்டுக்கு விலக்கு வாங்கி தரணும் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்களா? நீங்க எதன் அடிப்படையில் ஜெயிச்சிங்க? அப்ப முழுக்க மக்களை ஏமாறுவார்கள், நம்ம ஏமாத்துக்காரன்ற ஒரே அடிப்படையில ஏமாத்திட்டு போயிட்டீங்க. இன்னைக்குதான் விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த விளக்கங்கள் ஏன் இத்தனை நாள் சொல்லப்படல? வெள்ளை அறிக்கை கொடுக்க போறோம்னா கதறுனீங்க. நீங்க போகும்போது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இப்ப கொடுக்க போறாங்க. அப்ப பாருங்க, அப்ப திமுக எல்லாம் காரி துப்பதான் போறாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும்? டிஆர்பி ராஜா காட்டின மாதிரி வெள்ளை பேப்பர் A4 சீட்டை கொண்டு வந்து காட்டி தான் வெள்ளை அறிக்கைன்னு காட்டணும். என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கு. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா நிர்வாகி திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எம்எல்ஏஸை வந்து ஷாப்பிங் பண்ற வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க விஜய் அவர்கள். அதாவது ஷாப்பிங்னா நம்மலாம் என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்லாம் போய் வாங்குவோம், இந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் வந்து பிஜேபி வந்து மற்ற மாநிலங்களில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஃபோட்டோ காப்பி பண்ணி விஜய் அவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. எம்எல்ஏஸ் வந்து ஷாப்பிங் பண்ணுறத வந்து ஒரு வேலையாக வச்சிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம். இதுக்கான ஆதாரத்தை வந்து உதயநிதி கொடுப்பாரான்னு ஒரு கேள்வி ஒன்று வச்சோன்னா, எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு திருப்பி மேடையில் வந்து நிற்பாருன்னு தெரியாது. ஆனாலும் நிற்பார். ஏன்னா அந்த சூடு சொரணை அதெல்லாம் அவருக்கு கிடையாது. சரிங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கு போதிய பெரும்பான்மை கிடைக்காத போது ஆதரவு கோரினோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் எந்த இடத்துல மண்டியிடலை. 60 ஆண்டுகள் இந்த பெரியாரனுடைய பெயரையும் கொள்கையும் பேசி ஏமாத்தின திமுக இவங்க அப்ப மகன் 2 பேரை போடுற அண்ணா திமுகவிடம் போய் மண்டியிட்டு நீங்க ஆட்சி அமைச்சிக்கங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம் எந்த இடத்துல சொல்லிச்சு தமிழக வெற்றி கழகம்? இதை சொல்றதுக்கு உதயநிதிக்கு வாய் இருக்கா? இதை பேசுவாரா? அரசியல் அறிவுன்றது என்ன இருக்கு? அரசியல் எத்தனை ஆண்டுகள் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? வாங்க, நேரடியா வாங்க, உட்காருங்க, பேசுவோம். உங்க கட்சி உங்க மேடைன்றதுமோ மைக் இருக்குதுன்றதுனால எதை வேணா பேசுவீங்களா? நாங்க அமைச்சு தர மேடையில என் கூட பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாரா உதயநிதி? அவருக்கு கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு நான் தயாரா இருக்கேன். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வாரா உதயநிதி? எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்றோம்னா எதை வச்சு சொல்லுவாங்க? எதை வச்சு உங்களால சொல்ல முடிஞ்சிச்சுன்னு கேக்குறேன். எம்எல்ஏஸ் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அது அவர்களுடைய உரிமை, அது அவங்களுடைய உரிமைங்க. ஆமா, நீங்க அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு ஊழல் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது அண்ணா திமுக முன்னேற்ற கழகம். ஆமா தானே?
எம்ஜிஆர் அதுக்காக தானே வந்து ஆரம்பிச்சாரு. நீங்க அதை வச்சுக்கிட்டு திமுகவுடைய ஆதரவுல எடப்பாடி வந்து ஆட்சி அமைக்க போறோம் 2 பேரையும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணா இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் பொங்கி எழுறாங்க, வெளியில வராங்க. சி.வி. சண்முகத்தையும் விஜயபாஸ்கர் அவர்களையும் இருக்கக்கூடிய மற்றவங்களையும் தவிர்த்துருவீங்களா? அதிமுக சொல்லுங்க பார்ப்போம். அவங்களாம் அதிமுக கிடையாதா? அரசியல் அறிவோட அரசியல் இங்க பாருங்க, சும்மா எதுக்கோ உட்கார்ந்துருக்கோம் பேசிட்டு போறோன்ற ஆள்னா கிடையாது. அரசியல் அறிவோட பேசுங்கன்னு சொல்றேன். உதயநிதிக்கு இருக்கான்னு கேட்கிறேன். என்ன அரசியல் அறிவு உங்களுக்கு இருக்குன்னு கேட்கிறேன். உதயநிதியை பார்த்து கேட்கிறேன். எந்த எம்எல்ஏ ஷாப்பிங் பண்ணதை இவர் வந்து பார்த்தாரு? சமூக நீதியோட வச்சு அழகு பார்க்கக்கூடியது இந்த தமிழக வெற்றி கழகம். இதை நீங்க பாத்தீங்களா? சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க வந்து இப்ப திராவிட கொள்கையோட பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எத்தனை சிறுபான்மையினருக்கு, எத்தனை பட்டியல் சமூக மக்களுக்கு நீங்க வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து பார்த்தீங்க? எத்தனை பேர் அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்க? முதல்ல எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்தீங்க? இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கம் வேணாமா? உங்களுக்கு வெக்கம் கெட்டு போனவர் தான் நீங்க திருப்பியும் எதை வேணா பேசுவீங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவசியம் எங்களுக்கு இல்லை, மக்களுக்கு இருக்கு. இந்த ஆட்சி 3 மாதம் தான் தொடங்கும், 4 மாதம் தான் தொடரும், 4 நாள் நீங்க யாருன்னு கேட்கிற? உங்க அப்பாவே துரத்தி அடிச்சிருக்குது இந்த மக்கள் பெரும்பான்மையா இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை இப்போ 5 வருஷத்துக்கு தான் இதோட பீரியட் ஆஃப் டைம் இல்லையா? இதை வந்து எதுவும் பண்ணிட முடியாது. அடுத்ததும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான். நகராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி அத்தனையிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான். நாளைக்கு இந்த தேர்தல் வந்தாலும் சரி, எம்பி எலெக்ஷன் வந்தாலும் சரி, அதுலேயும் 2029 யாரு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான். 31 வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான். கதறி சாவுங்கன்ற. உள்ளாட்சி தேர்தல்கள்ல 25 மேயரையும் நாங்க தான் ஜெயிப்போம்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் கிட்ட கேள்வி எழுப்பும்போது அவங்க சொல்றாங்க, அது ரொம்ப ஆணவமான பேச்சு. இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அடுத்து உள்ளாட்சி தேர்தல்ல 25க்கு 25 நாங்க தானா? இல்ல, நான் என்ன சொல்றேன், உங்களாலெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, இதெல்லாம் வரணும், பவன் கல்யாண் போல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வாங்கிக்கணும், எங்க கூட கூட்டணியில வரணும் அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க நீங்க தமிழக வெற்றி கழகத்தை. நீங்க சும்மா இன்னும் நீங்க வந்து ஓடாத வண்டியில ஏறி பயணத்துக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அக்கா தமிழிசை அவர்களை சொல்றேன். தமிழிசை அவர்களுக்கு இன்னைக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கா பாஜக? நீங்க பேசலாமா அந்த கட்சியில உட்காந்துக்கிட்டு? உங்க அப்பா எப்பேற்பட்ட கட்சியில இருந்தாரு? இன்னைக்கு அந்த கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்கா? பேச முடியுமா? 1க்கு 2 மாநிலத்தில் துணைநிலை ஆளுநராக இருந்தீங்கல்ல, இன்னைக்கு எங்கே போச்சு அதெல்லாம்? ஏன் இன்னைக்கு கொடுக்க மறுக்குது? சமூக நீதியை செத்து போன இடத்துல திருப்பியும் மக்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கிறா, அதனால வருது. அடிப்படையில் மாற்றம் இங்கே ஏற்பட்டிருக்குது. இது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இப்போவும் சொல்கிற சத்தியமாக 25 இடத்துலையும் நாங்கள் தான் வருவோம். அதை உங்களால் பொறுத்துக்க முடியலன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு தான் கான்ஃபிடென்ட்டே இல்லை போல இருக்கு அப்படின்னு எம்கே ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து நாங்கள் எப்போ வேணாலும் அமைச்சரவையிலேருந்து வெளியில் போவோம்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறதுலேருந்து அப்போ வந்து திருமாவளவன் அவர்களுக்கு ஏதோ ஒரு முரண் இருக்குது, அவங்க எப்போ வேணாலும் வெளியில் போயிடுவாங்க. இந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு வந்ததே வந்து யாராவது ஒருத்தர் வெளியில் போயிட்டு அவங்கள வச்சு நம்ம வந்து அதை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து தாவேக்கா இப்படி பண்றாங்க. இது அரசியல் தானே? இது அரசியல் தானே? பாதுகாப்பான சோனை உருவாக்க வேண்டியது யாருது? புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் நான் என்ன கேட்குறேன், அப்போ காலம் முழுக்க நீங்கள் வந்து பயமுறுத்தி பார்க்கலாம்னு நினச்சிங்களா? அதெல்லாம் தமிழக வெற்றி இப்போவும் சொல்கிறேன், மக்களுடைய பேராதரவோட ஜெயிச்சிருக்கோம். நீங்கள் இதை வந்து இப்போ கூடா நட்பு கேடாய் முடியும்னு திமுகவோட கூட்டணியிலே இருந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மீட்டெடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அதிகாரத்தை கையில் கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கு. 30 ஆண்டுகள் போகாத பேருந்தை அண்ணன் வன்னியரசு ஓட விட்டுருக்கிறாரு. மக்கள் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சுடுகாட்டு பாதைகளை வழிமறைக்கும் போதும் அதை போயிட்டு தீர்த்து கொடுக்குறாரு அந்த பிரச்சனையை. இன்றைக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இடங்களில் தீண்டாமை சுவர்கள் உடைக்கப்படுது. பார்க்குறீங்களா இல்லையா? இந்த அதிகாரம் எங்கேருந்து வந்தது? தமிழக வெற்றி கழகம் கொடுத்ததுன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது இல்லையா? நீங்கள் கூட்டணியில் இருப்பதும் போவதும் உங்களுடைய சொந்த விருப்பம். இங்கே யாரும் வந்து உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளக்கூடிய அளவுக்குலாம் இல்லை. அண்ணன் திருமா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் பங்கெடுக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டாங்க, தலைவர் தளபதி உள்பட. அப்போது உங்களுக்கான உரிய மரியாதை தமிழக வெற்றி கழகத்தை தான் கொடுத்துருக்குது. இத்தனை ஆண்டுகள் அரசியலுடைய வரலாற்றில் ஜெயலலிதா அவர்கள் பண்ணாததை, கலைஞர் அவர்கள் பண்ணாததை, எடப்பாடி பண்ணாததை, ஸ்டாலின் பண்ணாததை,
தலைவர் தளபதி அவர்கள் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறேன். இதை பேசுவாங்களா? எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு சொல்கிறேன். எம்கே ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது நான் வந்து அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது விஜய் அவர்கள் வந்து இடி கேஸுக்கு பயந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்கட்டுமா, சிபிஐ கேஸுக்கு, கரூர் கேஸுக்கு பயந்துட்டு வந்து நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்கன்னு நான் கேட்கட்டுமா? கேளுங்க, தாராளமாக கேளுங்க. எல்லா தார்மீக உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் பயந்துக்கிட்டு போகலை. சிபிஐ கேஸுக்கு அங்கே உட்காந்து தங்கி ஆஜராகி எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு சிபிஐயினுடைய வளாகத்தில் இருந்து வெளியில் வரும்போதே காரில் எந்திரிச்சு நின்று கை காட்டிக்கிட்டு வந்தவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எங்கேயும் மறைமுகமாக முக்காடு போட்டுக்கிட்டு ஓடலை, மறைமுகமாக வந்தவர்களை சந்திக்கலை, மறைமுகமாக போய் மண்டிக்கிட்டு வரல, கூர்க்குக்கு போய் ரெஸ்ட்டு ஓய்வு எடுக்கிறோன்ற பேரில் பாஜகவோட கள்ளத்தனமாக கூட்டணி பேசிட்டு வரல. பேசுவோமா? நாங்களும் பேசுகிறோம், நீங்களும் பேசுங்க. ஜென்சியை வச்சு தான் வந்து தாவேக்கா ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஜென்சியை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறோன்னு சொல்லி கூட்டங்கள் நிறைய இடங்களில் திமுக நடத்துகிறாங்க. அப்போது ஜென்சி வந்து அரசியல் மயப்படுத்தப்படாததுனால தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட்டு. நீங்கள் எதுக்கு ஜென்சி கூட்டம் நடத்துனீங்க? 200 ரூபா கொத்தூசெல்லாம் கூப்பிட்டு எதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பண்ணீங்களா இல்லையா? பண்ணாங்க. டிஆர்பி ராஜா நடத்தினாரா இல்லையா? நான் வந்து உதயநிதி தம்பிடான்லாம் ஒரு பையன் சொல்லிட்டு இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அரசியல் மயப்படுத்தாதது 60 ஆண்டுகள் யார் தப்பு? ஸ்டாலின் அவர்களை சொல்லுங்கன்னு கேக்குறேன். 60 ஆண்டுகள் இந்த மண்ணுல பெரியாரையும் கொள்கையும் பேசி வளர்த்தெடுத்த நீங்க 60 ஆண்டுகள் இந்த மக்களையும் என்னுடைய தம்பி தங்கைகளும் அரசியல் மயமாக்காதது யாருடைய தப்பு? யாருடைய தப்புங்க? தலைவர் தளபதி அவர்களுடைய தவறா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தவறா? இந்த 2 திராவிடம் பேசி ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுகனுடைய தப்புன்னு எப்போ உணர போறீங்க? உங்களுடைய தோல்விக்கான காரணத்தையே உங்களால உணராத முடியாத போது எப்படி நீங்க இதை உணர முடியும்னு கேட்கிறேன். இங்க பாருங்க, இங்க விழுந்திருக்கிறது வாக்கு இல்ல, சாமானியனுடைய வலியும் வேதனையும்னு சொல்றேன். அது உங்களுக்கு புரியுதான்னு கேட்கிறேன். நீங்க கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டோன்றதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தான்றது உங்களால என்னைக்காவது யூகிக்க முடிஞ்சுதா? உங்க பேரனை ஏர்போர்ட்ல மடக்கிட்டானவனா உடனே அத்தனை பரிவாரங்களோட போய் இறங்க தெரிஞ்சது இல்லை விமான நிலையத்துல. மக்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தது. இங்க வந்து மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்து போராடிக்கிட்டு இருந்தவர்களை பார்க்காம கம்யூனிஸ்ட் கூட்டத்துக்கு போய் உட்காந்து நானும் கம்யூனிஸ்ட் தான் வெக்கம் இல்லாம பேசிட்டு இட்லி கடை விளம்பரத்துக்கும் இந்த படத்தோட கூலி படத்துக்கும் போய் பேசிட்டு வந்தீங்களே, அப்படிப்பட்ட முதல்வர் நினைச்சீங்களே எங்களுடைய முதல்வரை? ஊழலுக்கு எதிராக சாட்டையை சொல்லட்டு இருக்கக்கூடியவர். இன்னைக்கு எல்லாமே பேசுறாங்களே ஊழல் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த 30 நாட்கள் ஆட்சியை நீங்க வந்து இது பண்ணி நக்கலும் நையாண்டியும் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பொதுமக்கள்கிட்ட கேளுங்க. தாவேகா கிட்ட இருந்து மக்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம இருக்கு. உங்கள்கிட்ட இருந்து மக்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம இருந்தது, காப்பாத்திக்கிட்டாங்க மக்கள். அதனாலதான் உங்களை ஓட விரட்டி இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கிறேன். ஜென்சி கிட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரிஞ்ச திமுகவுக்கு துரைமுருகன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியலையே. வந்துட்டு கூட்டத்துக்கு வந்துட்டு திரும்பி போனது யாரு? ஏன் உங்க பத்திரிகை சுதந்திரம் போயிருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், அவரு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவரா இல்லையா? வந்துட்டு வரவேற்புக்கே ஆள் இல்லாம அவர் போற அத்தனை காணொளிகளும் இருந்தது, பாக்குறீங்கல்ல? யாராவது ஒருத்தராவது இருந்தாங்களா? இல்ல நான் அவருக்கு வக்காலத்து வாங்கறதுக்காக வரல, அது எனக்கு தேவையும் இல்லை, அது அவருடைய கட்சியினுடைய விவகாரம். ஆனால் முக்கியத்துவம் இங்கே இல்லாமல் போயிடுச்சான்னு கேட்குறேன். இன்றைக்கி தான் தெரியுது உங்களுக்கு ஜென்சிக்களோட நிலைமை. படிச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கும்போது தெரியல, ஊலா ஓபர் ஓட்டிக்கிட்டு ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெரியல அவனுடைய வலியும் வேதனையும். இந்த ஜென்சியோட வேலை திருப்பி திமுகவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுன்னு தப்பான ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கீங்க தானே? அவன் பிரச்சனையை தீர்க்கறது இல்லை, உங்களுக்கு நீங்கள் கோட்டைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க. நாட் ஓன்லி டிஎம்கே, இப்போ வந்து அகைன் இபிஎஸ் அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, ரீல்ஸ் போட்டு தான் வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருக்கு. நம்மளும் வந்து அவங்க ஆட்சியில என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ உடனுக்குடன் ரீல்ஸா போட்டு நம்ம வந்து பெரிய அளவுல நம்ம கட்சியை வந்து நிலைநிறுத்தணும். உங்களுடைய அறிவை பார்த்து நான் வியந்துட்டேன். சேக்கிலார் எழுதுனதுன்னு சொல்லும் போதே நம்ம உஷாரா இருக்கணும் இல்லையா? சேக்கிலார் எழுதினாருன்னும் போதே நம்ம உஷாரா இருக்கணும். பட் அதுவும் ஒரு பாயிண்ட் தானே, ரீல்ஸ் போட்டு தானே டிவிக்கே வந்தீங்க அப்படின்னு எல்லாருமே எடுக்கிறாங்கன்னா அப்போ அது ஒரு பாயிண்ட். நான் திருப்பியும் நான் என்ன கேட்குறேன், உங்கள் கையில் ஆட்சி 10 ஆண்டுகள் இருந்தது, மக்களுக்கு ஏன் நல்லது பண்ணலை? நல்லது செஞ்சிருந்தா திரும்பவும் மீண்டும் அதே ஆட்சி தொடர்ந்துருக்குன்ற என்ன ஏன் உங்களுக்கு வரல எடப்பாடியாரன்னு கேட்குறேன். அதுதான், அவங்க நிறைய செஞ்சுருக்காங்களாம் இத்தனை வருஷத்துல. தாவேக்கா 2 வருஷத்துல என்ன செஞ்சீங்க? எப்படி நான் உங்களுக்கு மண்டையில் அறிவு இருக்கா இல்லையான்னு தான் நான் கேட்க முடியும்.
நான் அப்படிதான் கேட்க முடியும். அரசியல் அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? 2 வருஷம் ஆட்சியும் அதிகாரம் யார்ட்டங்க இருந்தது? தன்னால முடிஞ்சதை இயன்றது தானங்க செய்வா. சாப்பாடு போடுவான், நலத்திட்டங்கள் கொடுப்பான், ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுப்பான், ஒரு 4-10 ஆட்டோவை வாங்கி கொடுப்பான், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க, ரத்த தானம் பண்ணுவாங்க, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிட்டு கொடுப்பாங்க, மோதிரம் போடுவாங்க. என்னங்க பண்ண முடியும்? ஆட்சியும் அதிகாரம் யார்ட்டங்க இருந்தது? திமுகவா அண்ணா திமுகவாங்க? இந்த மடத்தனமான ஒரு கேள்வியை கேட்குறீங்களா நீங்க? உங்கள்கிட்ட என்ன அரசியல் முதிர்ச்சி இருக்குன்னு கேட்கிறேன். அந்த ரீல்ஸ் போடுறதுக்கு தான் இப்போ உங்க பையனை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்கன்னு கேட்கிறேன். அப்படியே பொங்கி எழுந்தீங்க. அவருக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு அப்புறம் உங்க பையனா? இப்ப பொங்க மாட்டீங்க. அதிமுகல இருந்து எல்லாரும் லைனா ரிசைன் பண்ணி தாவேக்காக்கு போறாங்க. அப்ப வந்து அதிமுகவை ஒன்றும் இல்லாம ஆக்குறாங்க தாவேக்கா அப்படின்னு அவர் கோவம் வரது பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பவும் சொல்றேன், தேமுதிகல இருந்து எல்லாம் வரிசையா அதிமுகவுக்கு போனாங்களா? அன்னைக்கு எந்திரிச்சு கத்த வேண்டியதானே? எடப்பாடி பழனிசாமி ஏன் கத்தலை? போனாங்களா இல்லையா? இந்த நம்ம சந்திரகுமார், நம்ம அருண் பாண்டியன், நம்ம மஃபா பாண்டியராஜன், இன்னும் நிறைய பேர், ஒரு 10 பேர்கிட்ட போனாங்களா இல்லையா? 2016 காலகட்டத்தில் தேமுதிகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சப்போ அவங்க போனாங்களா இல்லையா? அப்போ ஏன் கத்தலை எடப்பாடி? அரசியல் சுயநலமா? இங்கே யாரும் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் வரல, ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்துருக்குறாங்க. இது உங்களுக்கு என்ன பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னு கேட்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தின்னு உங்களால் ஏன் புரிஞ்சிக்க முடியல? ஏற்கனவே பல நேர்காணல்களில் நம்ம பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுடைய கட்சியை காப்பாற்றுங்க எடப்பாடியாரன்னு. அன்வர் ராஜா அவர்கள், மனோஜ் பாண்டியனு, மைத்ரேயனு எல்லாம் திமுகவுக்கு போனாங்களா? இப்போ கூட பெஞ்சமின் போயிருக்கிறார். அப்போ அது தெரியல. திமுகவுக்கு போனால் இப்போ இவருக்கு பிரச்சனை இல்லை, தாவேக்காவுக்கு வந்தால் பிரச்சனைன்னு நினைக்கிறாரா? ஏன்னா 2 பேரும் சம்மந்தியாக இருக்கீங்களா? கள்ள கூட்டணியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? பங்காளிகளாக இருக்கீங்களா 2 பேரும் கேட்குறேன். அப்போ திமுகவுக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. செந்தில் பாலாஜி போயிருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. PK சேகர் பாபு போயிருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. ஏவா வேலு போயிருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. ஜெயிச்ச எம்எல்ஏ ராஜகண்ணப்பன் போயிருக்கிறாரு, பிரச்சனை என்ன? பிரச்சனை ஜெயிச்ச எம்எல்ஏ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா தாவேக்கால? அவருக்கு சட்டம் அதை அனுபவிச்சிருக்கு, வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நெக்ஸ்ட் சமக்ர சிக்ஸால வந்துட்டு அந்த நிதி 3000 கோடிக்கும் அதிகமான நிதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் நிதி ஆயோக்ல போயிட்டு முதலமைச்சர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது கூட கோரிக்கை வந்து யார் வேணாலும் வைக்கலாம், ஆனாலும் அவங்க நிதியை தரப்போறது இல்லை. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் சைன் பண்ணால் மட்டும்தான் நிதியை தருவாங்க. அப்படிங்கிற நிலைமை வரும்போது கோரிக்கையினால என்ன பலன் இருக்க போகுது? இல்லை, என்ன பலன் இருக்க போகுது? இதெல்லாம் வந்து அதை ஆளக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியது இல்லையா? இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகாத வாயெல்லாம் அதை பற்றி பேசலாமான்னு கேட்குறேன். கடைசியாக நடந்த கூட்டத்துக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் போனீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை நிதி ஆயோக், கடந்த 4 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்களா? ஏன் போகலை? இதை பற்றியுமே நம்ம பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? இருக்குல்ல? ஏன் போகலை? ஸ்டாலின் ஏன் போகலை? எங்களுக்கு தெரியும் ஆட்சியும் அதிகாரமும் எப்படி பண்ணணும்னு. அது ஓகே. நீட்டு பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கும் கோரிக்கை வைக்கப்படுது, அதாவது நீட்ல இருந்து விலக்கு வேணும் அப்படின்ட்டு. ஆனால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இல்லை, அது வந்து உச்சநீதிமன்றம் தலையிடுறதுனால சென்ட்ரல்ல இருந்து ஓகே சொன்னா கூட கஷ்டம். அது இது தெரியாம தான் ஏற்கனவே நீட்டுக்கு விலக்கு வாங்கி தரணும் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்களா? நீங்க எதன் அடிப்படையில் ஜெயிச்சிங்க? அப்போ முழுக்க மக்களை ஏமாறுவார்கள், நம்ம ஏமாத்துக்காரன்ற ஒரே அடிப்படையில் ஏமாத்திட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு தான் விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விளக்கங்கள் ஏன் இத்தனை நாள் சொல்லப்படலை? ஏன் இத்தனை நாள் சொல்லலை? இப்போ அவங்களால பண்ண முடியலங்கும் போது கடந்த தேர்தல் அறிக்கையில் கூட நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? நீட்டுக்கான சட்ட போராட்டம் நடத்தி வெல்லுவோன்றதை கொடுத்துருக்கீங்கல்ல. மத்திய அரசை வலியுறுத்துவோன்னு கொடுத்துருக்கீங்களா? எப்படி கொடுத்தீங்க? இப்போ அவங்களால ஜெயிக்க முடியல, தாவேக்கா எப்படி அதை ஜெயிக்கும்? தாவேக்கா எப்படி ஜெயிக்கும்னு சொல்லும். உங்களை மாதிரி முட்டை கொண்டு வந்து காட்டுமா? மேஜிக் வச்சிருக்கோன்னு சொல்லுமா? அந்த மாதிரி அரசு இல்லை தமிழக வெற்றி கழகம். அது மக்களுக்கானது, மக்களுடைய வலியும் வேதனையும் பேசக்கூடியது, அதுக்கான தீர்வையும் அது சொல்லும். அடுத்து ஒரு பெரிய வாக்குறுதிகள் வந்து கொடுத்தீங்க, 2500 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து எல்லா அரசு பேருந்துகள்லையும் மகளிருக்கு இலவசம் அப்படின்ட்டு. நிதிச்சுமை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போது இதெல்லாம் எப்போ வந்து நிறைவேற்றுவீங்க? நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டு கூட பண்ணுவீங்கல்ல? இல்லை, அது என்ன டிஃப்ரெண்ட்? நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்சிக்கு வந்து 30 நாட்கள் தான் ஆகுது, புரியுதுங்களா? இதை நீங்கள் ஏன் அப்படி பண்ணுவீங்க, இதை நீங்கள் ஏன் இப்படி பண்ணுவீங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறோன்னா கதறுன்னு கதறினீங்க. நீங்கள் போகும்போது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இப்போ கொடுக்க போகிறாங்க. அப்போ பாருங்க, அப்போ திமுகவை எல்லாம் காரி துப்ப தான் போகிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்? என்ன இருக்குமோ அது இருக்கும். TRP ராஜா காட்டின மாதிரி வெள்ளை பேப்பர் A4 சீட்டை கொண்டு வந்து காட்டி தான் வெள்ளை அறிக்கைன்னு காட்ட மாட்டோம். என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும்.
பள்ளிகளில் சாதி மத அடையாளங்களோட வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அப்படிங்கும்போது வானதி ஸ்ரீனிவாசன் இல்லை நல்லா சொல்றாங்க. இப்போ அது திரித்து சொல்லப்பட்டது. வானதி சீனிவாசன் அதை வச்சு அரசியல் தேடணும்னு முயற்சிக்கிறாங்க. அதுக்காக என்னுடைய அன்பு சகோதரன், என்னுடைய நண்பர், பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் மீண்டும் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. நானே பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது விபூதியும் குங்குமங்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் போவேன். சாதிய அடையாளத்தோடு வர வேண்டாம்ன்றது தான் சொன்னேன். அது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக கட்டக்கூடிய பேண்டில் கூட கலர் பார்த்து கட்டுறதெல்லாம் இருக்குது. அதை தவிர்த்துக்கங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இந்துக்கள் கட்டுற கயிறு மேலே உங்களுக்கு என்ன, அவங்க அது இந்துக்கள் கட்டக்கூடிய நம்பிக்கையான கயிறுல இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. சாதிய அடையாளத்தோட கூடியதை தான் அவர் தடுக்கிறாரு. அது நல்ல முன்னெடுப்பா இல்லையா அதை சொல்லுங்க. நல்ல முன்னெடுப்பு. அதுதான் சொல்கிறோம். இப்போது ஒரு குழந்தைக்கு போகிறீங்க, உடம்பு சரியில்லைன்றாங்க, ஒரு கோவிலில் அந்த கயிறு மந்திரிச்சு கொடுக்குறாங்க, அதை வந்து கட்டிக்கிறீங்க. இல்லை ஒரு மசூதிக்கு போகிறீங்க, கொஞ்சம் தண்ணி வாங்கி அடிக்கிறாங்க, இதை ஓதுன கயிறை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க, அந்த கயிறை எடுங்கன்னு அவர் சொல்லலை. சாதிய அடையாளங்களோட நிறைய பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் கயிறுகள் கட்டப்படுதா இல்லையா? இருக்குல்ல. அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறோம். அப்போ நம்ம எதிர்க்கணுமா இல்லையா? அவர் எதிர்க்கிறாரு, வேண்டாம்னு சொல்கிறாரு, கட்டாதீங்கன்னு சொல்கிறாரு. மத அடையாளங்கள்னு இவங்க திணிச்சிக்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் தொப்பி அணியக்கூடாது, புர்கா போடக்கூடாது அப்படின்றதெல்லாம். இது தமிழ்நாடு தானே. இங்கே டர்பன் கட்டிக்கிறதுக்கும் சிங்குகள் குருவால் வச்சுக்கிறதுக்கும் ஏதாவது தடைகள் இருக்கா? எல்லாமே வச்சுக்கிறாங்கல்ல. அது அவங்க மதம் சம்மந்தப்பட்டது தானே. சாதியம் சம்மந்தப்பட்டதை தானே எதிர்க்கிறோம். சாதி அடையாள குறியீடுகள் வேண்டாம்னு தானே சொல்கிறாரு. அது எல்லாராலும் வரவேற்கப்படக்கூடியது தானே. அது அக்கா வானதிக்கு எங்கே இருந்துக்கிட்டு அப்படி அவங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதுன்னு தெரியல எனக்கு.